சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 16/12/2023 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 30ஆம் நாள், சதுர்த்தி திதி இன்று இரவு 8:01 வரை, திருவோணம் நட்சத்திரம் நாளை காலை 4:37 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகஷீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் போன்ற, விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்துல, அதாவது தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வியாபாரம், விவசாயம், தொழில் அமைப்புகளை குறிக்கக்கூடிய நல்ல பாவகத்தில் இப்போது இருக்கிறார். அதுலேயும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் கூட 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பது ஒரு நிலையில் மறைமுகமான லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத காட்டுது. ஆக என்ன, தொழிலில் இதுவரைக்கும் சாதிக்க முடியலை, வேலையில் இதுவரைக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு பணி அமைப்புகள் இல்லை என்பது மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மறைமுகமாக, ரகசியமாக சில வேலைகள் அமைப்புகளின் மூலமாக வருமானம், நிறைவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடம் எப்பொழுதெல்லாம் வலுத்திருக்கிறதோ, அதை போலவே 7ஆம் பாவகம் வலுத்திருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நண்பர்கள் மூலமாக அல்லது மனைவியின் பேரில் தொழில் பண்ணுறவங்க அல்லது கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கசப்புகள், கருத்து வேற்றுமைகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு இப்பொழுது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல இருக்குது. இளைய பருவத்தினருக்கு சரியான வேலை இல்லை, டார்கெட் வேலையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, என்னுடைய தொழில் அமைப்புகள், என்னுடைய ஆர்வ அமைப்புகளில் எந்த விதமான அமைப்புகள்லையுமே எனக்கு பலன் இல்லை, நான் பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கிறேன், எப்போது இந்த வேலையிலிருந்து மாறப்போகிறேன்னு தெரியல, அல்லது நான் படித்தது வேறு, இங்கே வேலை செய்கிறது வேறு, இந்த மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல வேலை மாற்றம், அடுத்த வாரத்திலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒன்று. குறிப்பாக பெண்களுக்கு சொல்லுவேன், பெண் வழி உறவுகள் மூலமாக மன கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற மேஷராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே அவரவர்களுடைய வயதிற்கு தகுந்தாற் போல பெண் வழி உறவுகளால் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மை, பெண்களால் சுகங்களும் பெண்களால் நல்ல அனுபவங்களும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாளாகவே இந்த நாள், ஒரு முன்னேற்றமுள்ள நாளாகவே இந்த நாள் அமையும். அடுத்த வாரம் முழுவதுமே பணியிடங்களில் மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை, குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு முகத்தை பார்க்க முடியாத ஒரு நிலைமைகள் அத்தனையும் மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மாற்றமுள்ள நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். வயதானவர்களுக்கு சிறியவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தன்மையான அனைத்து அமைப்புகளிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய, ராசிநாதன் வலுவாக இருப்பதால் அனைத்தையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கு இன்று மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்து இதுவரை அனுபவிக்க முடியாமல் கிடைக்காமல் போன அத்தனை பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய நாளாகவே இருபாலாருக்கும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக ராசிநாதன் சுக்கிரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். என்ன நடக்கும், கடன் வாங்கியாவது இதை வாங்கி விடலாம், ஒரு பொருளை வாங்குவது, ஒரு வாகனம், வீடு போன்ற அமைப்புகளில் எல்லா நிலைமைகள்லையும் கிடக்கட்டும், இதை போய் எதையாவது எப்படியாவது இதை நாம் செய்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்கமான முடிவுகளுக்கு வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கு குலதெய்வ தரிசனம் போன்ற ஆன்மீக அனுபவங்கள், ஒரு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை, ஒரு இதுவரைக்கும் தரிசிக்க முடியாத மகா புனிதர்களுடைய, ஒரு ஸ்ரீ மகா பெரியவருடைய அதிஷ்டானம் மற்றும் ஸ்ரீ ரமணர் போன்றவர்களுடைய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்குது. ஒரு 40-50 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு தவம், தியானம், யோகா போன்ற ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைக்கு அமையும். அவைகள் நிறைவாகவும் இருக்கும். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா இளைய பருவத்தினர் அனைவருக்குமே எதிர்கால வாழ்க்கை எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும், எந்த துறையில் போகும், யாருடன் எப்படி இணைய போகிறோம் என்பதில் இன்றைக்கு கன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இல்லையா, உறுதிப்பாடு, அந்த உறுதிகள், இவரை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது இவரோடு சேர்ந்து எதையாவது செய்யலாமா என்பது போன்ற அமைப்புகள் இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு
உறுதியாகக்கூடிய தன்மைகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு. புகழ் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும். சந்திரன் 3ஆம் அதிபதியாகி அவருடைய வீட்டை அவரே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. இதுவரைக்கும் எந்த இடத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு பெயர் கிடைக்கவில்லையோ, சமூக ஊடகங்களில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஒரு இணைய வழி நன்மைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், ஏற்கனவே ஒரு துறையில் இருக்கிறேன் ஆனால் அந்த துறையில் எனக்கு முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன, ஏதேனும் ஒரு நிலையில் பின்வாங்கிக் கொள்கிறேன் அல்லது காலை பிடித்து இழுத்து கொண்டு விடுகிறார்கள் என்பது போன்ற மனமாச்சரியங்கள் இருந்த ஒரு சூழ்நிலையை அத்தனை அமைப்புகளும் மாறி ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றியும் புகழும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகள் இருக்கும். அதிலும் குறிப்பாக மனைவி வழி நன்மைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் என்று. ஆயினும் பொதுவாக சுப சந்திராஷ்டமமாக வளர்பிறை நிலையில் இருக்கும் பொழுது அவர் அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகளை செஞ்சிடறதில்லை. இந்த அமைப்பின் அடிப்படையில் அவர் இருளிலிருந்து வெளியே வந்து விட்டாலும் கூட மனம் சற்று இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கலக்கமாகவே இருக்கும். ஒரு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மிக முக்கிய முடிவு, வேலையை விட்டுறலாமா அல்லது இந்த விஷயத்தில் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கலாமா என்பது மாதிரியான சில நிலைகளை முடிவுகளை இன்றைக்கும் நாளைக்கும் மிதனராசிக்காரர்கள் தள்ளி வைக்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் இருக்கும். பண விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு நான் இவருக்கு வாங்கி கொடுத்தேன் அவருக்கு வாங்கி கொடுத்தேன் என்பது போன்ற தேவையற்ற அமைப்புகளை விளக்குவது, பயணங்களின் போது விலை உயர்ந்த நகை பணம் போன்றவைகளை கொண்டு செல்பவர்கள் சற்று தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. வங்கிக்கு பணம் எடுத்து போவது, பணம் கொண்டு வருவது போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், இந்த பணத்துறை சம்பந்தப்பட்டவங்க அக்கம் பக்கம் திசை மாறாமல் நம்முடைய வேலை மீதே கவனமாக இருக்கணும். அப்படி ஏதாவது பெரிய கஷ்டங்கள் நடந்துருமா? கண்டிப்பாக கிடையாது. எப்படி ஐயா சொல்கிறீங்க? 7ஆம் இடத்திலிருந்து புதன் குருவின் பார்வையில் இன்றைக்கு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசி லக்னம் போன்றவைகள் வலுவாக இருக்கும் பொழுது எந்தவிதமான சாதகமற்ற கெடுதலான சம்பவங்கள் எதுவும் நடக்காது என்பதை இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சொல்லிவிடலாம். சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் நண்பர்களின் மூலமாக தொல்லைகள் வரும். ஆகவே ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது நண்பர்களுக்காக தானே போய் முன்னின்று ஏதேனும் உதவிகளை செய்யலாம் என்பது போன்ற ஒரு தகுதியற்ற நபருக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்பதால் கொஞ்சம் கண்ணையும் காதையும் திறந்து வைத்துக்கொண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் வீட்டில் இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு மிகப்பெரிய புரிந்துணர்வுகள் இருக்கும். குழந்தைகள் கூட இன்றைக்கு தாய் தந்தையருடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு ஏற்ற என்ன விதத்தில் நடந்து கொள்ள வேண்டுமோ அதைப் போல ஒரு நிலையில் குடும்ப உறுப்பினர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமையும். ஒரு 40 வயது கடந்த பெண்மணிகள் எல்லோருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த மன அழுத்தம், ஆரோக்கிய குறைவுகள் அத்தனையும் விலகக்கூடிய சூழல், நல்ல விதமான வேலைப்பளு இல்லாத ஒரு நிலையில் பணி செய்யக்கூடிய அமைப்புகளில் ஆஃபீஸுக்கு போனோம் கொஞ்சம் நிம்மதி இருந்தது என்பது மாதிரியான ஒரு சந்தோஷ சூழல் இருக்கக்கூடிய நல்ல நாள் தான் இன்று மிதுனத்தினர் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒப்பற்ற அற்புதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றமுள்ள ஏற்றமுள்ள எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கும் நாளைக்கும் சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். கூடுதலாக இன்னொன்று சொல்லணும்னா 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் மிகுந்த சுபத்துவமாக குரு சுக்கிர பார்வையில் இருப்பதால் இன்றைக்கு தொட்டது துலங்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனி நடக்கிறதே ஐயா, எல்லாம் எனக்கு தடையாகியே இருக்கிறது அப்படின்னா ஒரு நாள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் இன்னொரு நாள் ஒரு நிலையில் சகஜமாகவே இருக்கும் இல்லையா? அதுபோன்ற ஒரு சகஜமான எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அதே நேரத்தில் முயற்சிகள் நடக்க வேண்டும். எல்லா நிலைமைகளிலும் நீங்கள் எத்தனை முயற்சிகளை செய்கிறீர்களோ உங்களுடைய முயற்சிகளை விட கூடுதலாக பலன் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் வாழ்க்கை துணைவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாள். இவரை கணவராக தேர்ந்தெடுக்கலாமா அவரை மனைவியாக தேர்ந்தெடுக்கலாமா என்பது போன்ற குழப்பங்கள், வரன் வந்து தட்டி போய்கொண்டே இருக்கிறது, இந்த குழந்தைக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்பது போன்ற பெற்றோர்களுடைய கவலைகளை தீர்க்கின்ற விதமாக அவரவருடைய மனதிற்கு பிடித்த வரன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், ஏற்கனவே பார்த்துவிட்டு சென்றிருந்தவர்கள் கூட ஒரு சாதகமான பதிலை சில மாதங்களுக்கு பிறகு முன்னாடி வந்து பார்த்தாங்க, எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க, இப்போ திடீர்னு மறுபடியும் தொடர்பு கொள்ளுகிறார்கள் என்பது போன்ற திருமண நிகழ்வு அமைப்புகளில் கடகராசிக்காரர்களுடைய குடும்பங்களில் மங்கள விஷயங்கள் நடப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்குது. ஒரு 50 வயது கடந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கூட்டு தொழிலில் ஏதேனும் ஒரு நிலையில் ஆர்வம் வரும். அதை போலவே கூட்டு குடும்பமாக இருப்பவர்கள் குடும்ப தொழில்
தொழில் தாத்தா தந்தை போன்றவர்கள் செய்த தொழிலை நீட்டித்து செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த வளர்ச்சி இல்லாத நிலைமை அல்லது தொழிலுக்கான முதலீடுகள் கிடைக்காத நிலைமைகள் அத்தனையும் மாறி ஏதேனும் ஒரு நிலையில் மற்றவர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாளை கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல சொல்லக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது இருக்கிறது. இளைய பருவத்தினருடைய வெளிநாட்டு கனவுகள் கூட பலிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். தூர இடங்களில் போய் படிக்க வேண்டும் அல்லது தூர இடங்களில் போய் வேலை செய்ய வேண்டும் என்பதற்கான அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு அது கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடகத்தினர் எல்லோருக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் சூரியன் இருவரும் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் உபசயஸ்தானங்கள்னு சொல்லுவோம், ஜெயஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது வெற்றி ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இவைகளில் அமர்ந்திருக்கும் போது அந்த ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போலவும் பிறந்த ஜாதக தசாபக்திகளுக்கு ஏற்றாற் போலவும் நல்லவைகளை கொடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. நல்லவைகள்னா என்ன? எதிர்ப்புகள் விலகும், நோய் விலகும், வயதிற்கேற்றாற் போல. அதை போலவே ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா கடன் எதிரிகள் போன்றவைகளை நம்மளால் ஜெயிக்க முடியும், சமாளிக்க முடியும். வேலை அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். ஆக இதை மொத்தமாக தொகுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேலை சரியில்லாத சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அடுத்த வாரத்திலேயே வேலை மாற்றம் உங்களுடைய மனதிற்கு பிடித்தாற் போல இந்த வேலையை விட்டுடலாமா அல்லது இன்னொரு வேலையை ஆரம்பிக்கலாமா என்பது போன்ற அமைப்புகள், தொழில் ஆரம்பிக்கலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான பதில்கள், உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல்கள் அமையக்கூடிய ஒரு ஆரம்ப முதன்மை நாளாக இந்த நாள் அமையுது. கடன் தொல்லையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே வட்டிகள் குறையக்கூடிய தன்மை அல்லது கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு நிலையில் ஒரு வழி ஏற்பட்டு ஒரு நிலையில் ஒரு கதவு திறக்கப்பட்டுன்னு சொல்லுவேன். இந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வழிகள் திறக்கப்படுகின்ற ஒரு நிம்மதியான நாளாக இந்த நாள் அமையும். 60 வயது கடந்தவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல மருந்துகள், மருத்துவம் போன்றவைகள் அடையாளம் காணக்கூடிய ஒரு நல்ல நிலை அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. எதிர்ப்புகளிலேயே இருக்க வேண்டியிருக்கிறதே என்பது மாதிரியான சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு எதிரி கூட உங்களுடைய நல்ல குணத்தை பார்த்து மனம் மாறுகின்ற தன்மை அல்லது சில நிலைகளில் எதிரி நண்பராகக்கூடிய தன்மை, தன்னை அறியாமலேயே ஒரு எதிர்ப்பவர், உங்களுடைய எதிர்ப்பாளி ஒருவர் இன்றைக்கு அவரை அறியாமலே உங்களுக்கு நல்லதுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். உங்களில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் தொழில் முன்னேற்றத்தின் மூலமான ஒரு வெகுமதி, பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. இவரா இதை செய்தார் என்கின்ற அளவிற்கு, இவரை போல உண்டுமா என்கின்ற பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில் வேலை, தொழில் அமைப்புகளில் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதல் நல்ல அனுபவங்கள் இருக்கும். குறிப்பாக கணவருடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்கார பெண்களுக்கு நிம்மதி வரக்கூடிய நல்ல நாள் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 4, 5, 6ஆம் இடங்களில் மிக முக்கியமான நல்ல கிரகங்கள் இன்றைக்கு செழிப்பாக அமர்ந்திருக்கின்றன. வியாபாரம் செழிப்பாக போகிறது, அதிர்ஷ்டம் வரப்போகிறதுன்னு சொல்லுவேன். இந்த குழந்தைக்கு இந்த கல்வியை நம்மளால் கொடுக்க முடியுமா? இந்த படிப்பை அந்த குழந்தைக்கு படிக்க வைக்க முடியுமா? குழந்தை கொஞ்சம் அதிகமாக ஆசைப்படுகிறாரே என்பது போன்ற ஒரு குழப்பத்தில் இருந்து வந்த கன்னிராசிக்கார பெற்றோர்கள் அனைவருக்குமே ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். டாக்டருக்கு படித்தால் என்ன, எதற்கு படித்தால் என்ன, நாம் இந்த குழந்தையை படிக்க வைக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு கன்னிராசிக்கார பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அதாவது இது வேண்டாம், அது வேண்டாம் என்று தட்டி தட்டி விட்டு கொண்டிருந்த அத்தனை குழந்தைகள் அல்லது இந்த தமிழ்நாட்டிற்கோ இந்தியாவிற்கோ திரும்பி வரமாட்டேன் என்கின்ற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு திரும்ப வரக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நிறைவான நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் குருவின் பார்வையில் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது தொழில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அதிலும் குறிப்பாக கணிப்பொறி சார்ந்த துறை அமைப்புகளில் இருக்கிறவங்க தொழில் முதலீட்டிற்கு பணம் இல்லாமல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை மட்டுமே முதலீடாக வைத்து தொழில், வியாபாரம் போன்றவைகளை செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. இணைய வழி தொடர்புகள் அல்லது சமூக ஊடகங்களில் சாதிக்கணும், ஒரு நிலையில் பேர் வாங்கணும், மீடியா துறையில் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அந்த முயற்சி எதுவுமே பலிக்க மாட்டேங்குது, யாரை பிடித்தால் என்ன நடக்கும் என்பதே தெரியவில்லையே என்பது போன்ற ஒரு கவலைகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். கடந்த காலத்தில் சில வாய்ப்புகள் வந்தன, ஆனால் என்னுடைய அவசர குடுக்கை தனது
காரணத்தால் அவற்றை தவற விட்டு விட்டேன் என்பது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு பரம்பொருள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிகளை அடையாளம் காட்டக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 4ஆம் பாவகமும் இன்றைக்கு மிகப்பெரிய சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதுனால அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது அம்மாவிடமிருந்து ஒரு அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவைகள் நிறைவாக இருக்கக்கூடிய அம்மாவை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய சுப நாள் கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய தொழில் வீட்டையே பார்க்கிறார். மிகவும் சுபமான நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். ராசிநாதன் வேறு குருவின் பார்வையில் ராசியிலே இருக்கிறது. பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னே சொல்லலாம். பருத்தி புடவையாய் காய்த்ததுன்னு கூட அடிக்கடி ராசி பலன் பகுதியில் சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது அப்படியே கையில் வந்து விழக்கூடிய மிகச் சுபமான சுலபமான நாளாகவும் இந்த நாள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். தொழிலில் சாதிக்க போகிறீங்க, வேலையில் மிகப்பெரிய நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. மேலதிகாரியோடு இதுவரைக்கும் முரண்பட்டவர்கள் அனைவருக்குமே மேலதிகாரி உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மையான ஒரு முரண்பட்ட சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே நீண்ட காலமாக ஒரே இருக்கையில் இருக்கிறேன், இந்த சீட்லேயே உட்கார வச்சுட்ருக்கிறாங்க, எப்போ தான் எனக்கு ப்ரொமோஷன் என்பதே தெரிய மாட்டேங்குது, அல்லது சம்பள உயர்வு கிடைக்கவில்லை, நானும் வேறு வழி இல்லாமல் இங்கேயே இருக்க வேண்டியிருக்கிறது என்பது போன்ற தர்ம சங்கடமான சூழல்களில் அலுவல் வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நிறைவான அமைப்பு. இந்த வாரத்திலேயே பதவி உயர்வுக்கான ஒரு ஃபைல் மூவ் ஆகக்கூடிய தன்மை அல்லது யாரோ ஒரு மிக முக்கியஸ்தர் உங்களுக்காக மனமிறங்கி அதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை என பிறரது மனமாற்றத்தின் மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அனைத்து தொழில் வேலை அமைப்புகளிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 40 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய நாள்னு சொல்லுவேன். ஒரு சிறிய வீடாவது கட்டிவிட வேண்டும், வாங்கிவிட வேண்டும், அல்லது சொந்த ஊரில் வீடு கட்டணும், இங்கிருக்கின்ற வீடு பத்தாது என்பது போன்ற வீட்டில் குறைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு வீடு பற்றிய குறைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். கட்டிடங்களின் மூலமாக கூட இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. அதாவது வாடகை மட்டும் வாங்கி தன்னுடைய ஜீவனத்தை வைத்து கொண்டிருக்கின்ற வயதான துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அங்கே இருந்து வந்த ஒரு குத்தகை அடிப்படையிலான சில ஒப்பந்தங்களின் மூலமாக இருந்து வந்த வில்லங்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை என மனதிற்கு சந்தோஷமான இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு திருமண அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாள்னு சொல்லிடலாம். 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பது, 7ஆம் இடத்திலேயே குரு இருப்பது என்பது உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணை அமைப்புகளை உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய நாள் என்பதால் துலாத்தினர் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்ற வகையில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3இல் நிறைவாக வளர்பிறை அமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு. உங்களுக்கு சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்டவர் சந்திரன், பாக்கியாதிபதினு சொல்லுவோம். அந்தந்த வயதிற்கேற்றாற் போல அந்தந்த காலத்திற்கேற்றாற் போல என்ன உங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க விதிக்கப்பட்ட கிரகமான சந்திரன் இன்றைக்கு சுப நிலையில் இருப்பதும் உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் இருப்பதும் மிக வலிய ஒரு நல்ல அமைப்பு. வயதிற்கேற்றாற் போல் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கும். நீங்களே ஒரு ஸ்ட்ராங்கானவராக இருப்பீங்க. என்ன அடிக்கடி கொஞ்சம் கோபம் வரும். ராசியில் செவ்வாய் இருப்பது, அதுவும் ராசிநாதனாகவே இருப்பது எதிலும் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது வருவது வரட்டும், எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு நீங்களே கொஞ்சம் அதீத சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களிடம் எதிர்த்தரப்பு மாட்டிக்கொண்டால் இன்றைக்கு அவ்வளவுதான் என்கின்ற அளவில் மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடு விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோரும் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைது. பெரும்பாலானருக்கு ஒரு குறுகிய பயணம் இருக்கக்கூடிய ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பயணத்தின் மூலமாக அதன் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம் மேன்மை இன்றைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அறிமுகம். ஒருவரை நம்ம அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா அவர் எதிர்காலத்தில் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாக இருப்பார். அல்லது அவர் பணக்காரராக இருக்கலாம், அல்லது அதிகாரம் உள்ளவராக இருக்கலாம். நம்மை விட மேம்பட்ட ஒருவரிடம் நாம் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும், நட்பு பாராட்ட வேண்டும் என்கின்ற முயற்சியில் கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு அவரே எதிரில் வரக்கூடிய ஒரு சூழல் அல்லது தற்செயலாக அந்த அறிமுகம் நடக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மை என 3ஆம் பாவகத்துடைய சுப அமைப்புகள் அத்தனை நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நம்முடைய பாரம்பரிய கலைகள் என்று சொல்லப்படக்கூடிய இசை, நடனம், பரதம் போன்ற அமைப்புகள், பாட்டு போன்ற அமைப்புகளில் ஆர்வம் கொண்டவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு நல்ல விதமான வாய்ப்புகளும் குருமார்களுடைய அறிமுகமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லுவேன். எல்லா நிலைமைகளிலேயும் விருச்சிகராசிக்காரர்கள் சற்று கோபக்காரர்களாக இருந்தாலும் கூட மிக
மிகப்பெரிய நேர்மையான குணம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் இல்லையா? உங்களுடைய நேர்மை குணத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக, மற்றவங்க அது தெரிஞ்சுக்கின்ற விதமாக இன்றைக்கு சில சம்பவங்கள் நடந்து அதன் மூலமான உங்கள் புகழ் வெளியே வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமூக ஊடகங்கள் அத்தனையிலும் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நற்பெயர் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 8 சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சுப நிலையிலேயே வளர்பிறை அமையிலே இருக்கிறார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய புதன் அங்கே ராசியில் குருவின் பார்வையில் இருக்கிறது. தொழில் மூலமான பண வரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. குறிப்பாக கடந்த ஒரு 5 வருஷமாகவே ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பங்குச்சந்தை யூக வணிகம் போகின்ற அமைப்பு இல்லை, இணையதளத்தில் பணத்தை இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களில் ஒரு மாதிரியான விரயம் வருத்தம் போன்றவைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இழந்த பணத்தில் ஓரளவாவது திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இதை போல மட்டுமல்லாமல் ஒருவரை நம்பி பணம் கொடுத்து விட்டேன், ஒருவர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், பணம் கொடுத்துட்டேன், அல்லது அந்த வீடை முடிப்பதற்காக அட்வான்ஸ் கொடுத்தேன், ஒரு நிலம் வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுத்தேன், வில்லங்கத்தில் போய் என்னுடைய பணம் மாட்டிக்கொண்டு விட்டது, எப்படி பணத்தை திருப்ப வாங்குறதுனே தெரியல, அல்லது வட்டிக்காக கொடுக்காம கடனுக்காகவே கொடுத்தேன், உதவிக்காக கொடுத்தேன், ஆனால் என்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் இவங்க இப்படி இழுத்தடிக்கிறாங்க என்பது மாதிரியான மிகுந்த வருத்தத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் குறைகளோடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நீங்கள் உண்மையாக உழைத்த உங்களுடைய பணம் திரும்ப வருவதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் ஓரளவிற்காவது, அந்த குறைந்தபட்ச அளவிற்காவது பணத்தின் ஒரு பகுதி திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளையவர்களுக்கு குடும்பம் பிரியாமல் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இப்போது நடக்கும். கணவனும் மனைவியும் கருத்தொற்றுமை காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு 2வது திருமணம் என்று சொல்லப்படக்கூடிய, முதல் திருமணம் தோல்வி பெற்று போச்சு, 2வது திருமணத்திலேயாவது நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியுமா என்கின்ற ஒரு குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நிம்மதியான ஒரு சூழல். அதாவது என்ன இருந்தாலும் முதல் திருமணத்தில் தோல்வியுற்ற சில அமைப்புகளிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம், இந்த பாடத்தை வைத்து, இந்த அனுபவத்தை வைத்து 2வது திருமணத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலைத்த திருமண வாழ்க்கை பற்றிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு இன்றைக்கு சொல் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். சிறியவர்களுக்கு ஆசிகளையும் உதவிகளையும் பெரியவர்கள் செய்யக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலே அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். மனைவியால் கணவனுக்கும் கணவனால் மனைவிக்கும் இன்றைக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே மனைவியுடைய மகத்துவம் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. என்னதான் ஆண் கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவள், குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவள் பெண் என்கின்ற அந்த ஒரு மகா சக்தி என்பதை இன்றைக்கு மகர ராசிக்கார ஆண்கள் வயதிற்கு ஏற்றாற் போல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனைவியின் மாண்பு தெரியக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. உங்களுக்கே இன்றைக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை வரும். ஏன்னா சுபச்சந்திரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் இல்லையா? கடந்த காலத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்த ஒரு பொருளாதார கஷ்டங்கள், குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் எல்லோருமே வயதிற்கேற்றார் போல கடன் தொல்லைகளிலோ அல்லது பொருளாதார பற்றாக்குறையிலே இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. கடந்த ஒரு 3 வருடமாக பார்த்து கொண்டிருந்த ஒரு ஜென்மச்சனி சமீபத்தில் விலகி இருக்கிறது என்றாலும் கூட இன்னும் பாதிப்பிலிருந்து வெளியே வராத அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய சூழல். ஒரு நிலையில் ஒரு கை தட்டினால் ஓசை இல்லை, 2 கை தட்டினால் தான் ஓசை வரும் என்பதை நாமே புரிந்து கொண்டு இன்னாரின் உதவி கொண்டு இதை நாம் செய்யலாம் என்பது போன்ற ஒரு ஞானோதயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமையும். கொஞ்சம் கௌரவம் கூடுங்க. கடந்த சில வருஷங்களாகவே நல்லா இல்லை. அந்த இழந்து போன கௌரவம் அத்தனையும் இவர் இப்படித்தானா என்கின்ற ஒரு இமேஜை மாற்றக்கூடிய அளவிற்கு கையில் காசு இருந்தாலே எல்லாம் மாறிவிடுகிறது இல்லையா? அந்த கையில் காசு வரக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே 2024ஆம் ஆண்டு சாதிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்கும் அஸ்திவாரம் என்று சொல்லப்படக்கூடிய படிக்கட்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலை மாற்றங்கள், சில அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளையும் இன்றிலிருந்து ஒரு வாரத்தையும் சொல்லலாம். எல்லா நிலைகளிலும் மனம் சற்று பூரிப்போடு இருக்கும் என்பதால் கடந்த கால தோல்விகளை மறந்துவிட்டு எதிர்கால வெற்றிகளுக்கான அடிப்போடுகின்ற நாளாகவே இந்த நாள் குறிப்பாக இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. மகரத்திற்கு தோல்வி இல்லை என்பதே இன்றைக்கு ராசிபலன் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கும். ஆகவே ஆண் பெண் இருபாலாருக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வெற்றிகளும் வெற்றிகளுக்கான அறிமுகங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மகரத்திற்கு இன்று.
கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு விரயங்களும் செலவுகளும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடந்த சில மாதங்களாகவே அப்படித்தான் இருக்குது, இன்றைக்கி மட்டும் என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்ல போகிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. ஒரு நிலையில் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது உங்களை சகலத்திலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்மச்சனி இருக்கக்கூடிய அத்தனை நிலைகளிலும் இன்றைக்கு கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வருமானத்தை மிஞ்சிய செலவுகள் அல்லது குடும்பத்தை நடத்துவது ஏன் இப்படி சிக்கலாக போய்கொண்டிருக்கிறது என்பது போன்ற குழப்ப நிலைமைகள் இருக்கின்றது என்பது தான் உண்மை. இப்போது சதய நட்சத்திரத்திலே சனி போய்கிட்டு இருக்கிறார். ஆக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வயதிற்கேற்றார் போல மிகப்பெரிய கடினமான குழப்ப நிலைகளில் போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவைகள் அத்தனையையும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் ஒரு நிலையில் மனோதிடத்தோடு உங்கள் நிலையில் சமாளித்து கொள்ளக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். 3, 9ஆம் இடங்களில் மிகப்பெரிய சுபத்தன்மைகள் இருக்கிறதுனால பிறருடைய உதவிகளை வைத்துக்கொண்டு ஒரு நிலையில் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 40 அல்லது 50 வயது கடந்தவர்களுக்கு கடன் தொல்லைகள் சற்று கவலைப்படக்கூடியவை இல்லை. இந்த வருஷத்திலேயே முடிச்சு விட முடியுமா அல்லது இன்னும் சில வருடங்கள் கடன்கள் நீண்டு கொண்டே போகுமா என்கின்ற கவலைகள் இருந்தாலும் கூட இன்று மாலை 5 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில கிரக அமைப்புகளின் மூலமாக மனம் சற்று ஒரு நிலையிலிருந்து எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே வேலை தொழில் அமைப்புகள் அப்படியே நிறைவேறக்கூடிய தன்மை. இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்ற இதுவரைக்கும் கிடைக்காத சில விஷயங்கள் கிடைக்கக்கூடியவை, மற்றவர்களுடைய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அரசாங்கத்திடமிருந்து எதுவுமே நல்லது நடக்கலை அல்லது இந்த லைசன்ஸ் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா இந்நேரம் நான் நன்றாக இருப்பேன் என்ற குறைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த வாரத்திலேயே அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒன்று கொஞ்சம் கவனமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அறிமுகம் இல்லாதவர்களிடம் இன்றைக்கு உறுதிகளை கொடுக்க தேவையில்லாத கொடுக்கக்கூடாத நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக சமூக ஊடகங்களில் இன்றைக்கு ஒருவர் பெயரில் இன்னொருவர் வருவது சகஜமாக போய்விட்டது என்பதால் யார் என்னது என்பதை உறுதிப்படுத்தாமல் இன்றைக்கு எவரிடமும் ஒரு நிலையில் பேச்சு கொடுக்க தேவையில்லாத ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு லாபம் வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. 5ஆம் அதிபதி இன்றைக்கு 11ஆம் வீட்டிலிருந்து தன்னுடைய 5ஆம் வீடு அதிர்ஷ்ட வீட்டையே பார்க்கிறார். பிள்ளைகள் இன்றைக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அப்பா அம்மா இன்றைக்கு முதல் சம்பளம் வாங்கியிருக்கிறேன் அல்லது முதல் பதவி உயர்வின் சம்பளம் வாங்கியிருக்கிறேன் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் பிள்ளைகள் ஒரு சந்தோஷ செய்தியையாவது சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த வாரம் முழுவதும் குழந்தைகளை பற்றிய ஒரு பெருமித எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே இன்றைக்கு நல்ல தகவல்களை, அதாவது உங்களுடைய மனதிற்கு ஏற்றார் போல மறுத்து கொண்டிருந்த சில விஷயங்களை பிள்ளைகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு சொந்த ஊரில் இருந்து இன்றைக்கு வர்ற தகவல்கள் நல்லா இருக்கும். சொந்த ஊரில் வீடு கட்ட வேண்டும் அல்லது சொந்த ஊரில் நிலம் வாங்க வேண்டும் அல்லது தாய் தந்தை தகப்பன் பாட்டன் போன்றவர்கள் இருந்த இடத்தில் இந்த முத்திரையை பதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அப்படியே 100% பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமையும். வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு கூடுதல் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். உப்பு, சர்க்கரை, நெல் போன்றவைகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நிறைவான வெகுமதிகள், நிறைவான வெகுமானங்கள் வரக்கூடிய வருமானம் உள்ள நாளாகவே இந்த நாள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. சமீப காலத்தில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, கடந்த ஒரு வருடமாகவே நான் நன்றாகவே இல்லை, தொட்டது துலங்கவில்லை என்பது போன்ற ஒரு மாதிரியான தன்னம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு கூட இன்றிலிருந்து இந்த வாரத்திலிருந்தே உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய சில நிகழ்வுகளை நீங்கள் மனதார உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மீனராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதல் அமைப்புகள், கூடுதல் நிகழ்வுகள், கூடுதல் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும், கணவரின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், கணவருடைய பொருளாதார நிலைமை, கணவருக்கு வேலை சரியாக இல்லை, அவரை பார்க்க சகிக்கவில்லை என்பது மாதிரியான மன அழுத்த சூழ்நிலைகளில் இருந்து வந்த பெண்கள் அனைவருக்குமே சந்தோஷங்கள் வரக்கூடிய அமைப்பு. குடும்பம் இனிமேல் கடனில் தத்தளிக்காது, குடும்பத்தில் இனிமேல் பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும், குடும்பத்தினர் அனைவருடைய முயற்சியும் தொட்டது துலங்கும் என்பது போன்ற ஒரு உயர்வு மனப்பான்மைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு அலுவலக அமைப்புகளில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய, அந்த மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாள் மீனத்தினர் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று.
குழந்தை பிறப்பு என்பது கடந்த காலத்தைப் போல அல்லாமல் ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு எளிமையாக ஆகிவிட்ட இந்த காலத்தில் ஜோதிட ரீதியாக இந்த சிசேரியன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் IVF என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை முறை கருத்தரிப்பில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜாதகங்கள்லாம் எப்படி இருக்கும், அவர்களுடைய தாய் தந்தை அமைப்புகளோடு ஒத்துப்போவார்களா என்பது போன்ற சந்தேகங்கள் இங்கே நிறைய பேருக்கு இருக்கின்றன. உண்மையிலே செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறது நடந்தால் கூட ஆணின் பெண்ணின் இருவருடைய அந்த விந்து கருமுட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அவைகளை இணைத்துத்தான் அந்த குழந்தை பிறக்கிறது என்பதால் அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்தின் அடிப்படையில் தான் அந்த ஜாதக அமைப்புகள் அமையும். அதே போலவே இன்னும் சில பேருக்கு என்ன ஒரு டவுட்னா, ராகு காலத்தில் குழந்தை பிறக்கலாமா, குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் ஆம்பளை பிள்ளை பிறந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாது, மூல நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்தில் திருமணம் இருக்காது, இது போன்ற குழந்தை பிறப்பை பற்றிய மிகப்பெரிய சந்தேகங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. செயற்கை முறை கருத்தரிப்பை இப்போ நான் சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் கணவனுடைய உயிரணு மனைவியின் கருமுட்டை என்பது போன்ற அமைப்புகளில் தான் இன்றைக்கு குழந்தைகள் பிறக்கிறது என்பதால் அவர்கள் எத்தகைய முறைகளில் பிறந்திருந்தாலும் கூட, விஞ்ஞானத்தின் வளர்ச்சியாக அது இருந்தாலும் கூட, குழந்தை உருவாகி வருகின்ற ஒரு அமைப்பு, அந்த குழந்தை என்றைக்கு எந்த நாளில் எந்த நேரம் நிமிடத்தில் பிறக்கிறதோ அந்த நிமிடத்திலிருந்தே அவர்கள் அந்த குழந்தையின் ஜாதக அமைப்புகள் இயற்கையாகவே பிறந்த குழந்தையைப் போலவே நிச்சயமாக செயல்படும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனால் இரண்டாவதாக இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த நட்சத்திரத்தில் பிறக்கலாமா, குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் குழந்தைக்கு ஆகாது, மூல நட்சத்திரத்தில் பிறக்கவே கூடாது, ஆம்பளை பிள்ளை வெள்ளிக்கிழமை பிறக்கவே கூடாது, ராகு காலம் என்பது குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற அமைப்புகளே இல்லை என்பது போன்ற சந்தேகங்கள் மலை மாதிரி அப்படியே குமிஞ்சு கிடக்குது ஜோதிடம் தெரிந்தவர்களுடைய ஆர்வலர்களுடைய அத்தனை பேருடைய மனசில். உண்மையில் ராகு காலத்திலும் குழந்தை பிறக்கலாம், வெள்ளிக்கிழமையிலும் ஆண் குழந்தை பிறக்கலாம். எதிர்காலத்தில் அந்த மூல நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் போன்றவைகள் விலகப் போகின்றன. ஏன்னா திருமண அமைப்புகளே இங்கே அருகி கொண்டே வருகிறது இல்லையா, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் விலகி கொண்டிருக்கின்றன என்பதால் எல்லா நிலைமைகளிலும் குழந்தை பிறப்பது என்பது லக்னம் என்கின்ற அந்த 2 மணி நேர ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தது தான். ராகு காலத்தில் குழந்தை பிறப்பது என்பது வேறு விதத்திற்காக சொல்லப்பட்டதே தவிர கண்டிப்பாக அந்த ராகு காலத்தில் பிறக்கிற குழந்தை எதிர்காலத்தில் கஷ்டப்படும்னு சொல்லவே முடியாது. உண்மையை சொல்லப்போனால் ராகு காலத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே சாதித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் ஜோதிட ரீதியாக நம்ம நிரூபிச்சிட முடியும். ஒரு நிலையில் லக்னம் என்பதே மிக உயர்வானதாக இருக்கும். அதாவது அந்த லக்னம் சுபத்துவம் பாவத்துவம் என்கின்றதன் அடிப்படையில் குழந்தை பிறக்கின்ற அந்த 2 மணி நேரத்தில் அந்த லக்னத்தில் சுபர்கள் தொடர்பு கொண்டிருந்தால் மிகப்பெரிய ராஜயோக அமைப்புகளை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை இருக்கும். அந்த லக்னத்தின் அடிப்படையில் பாவத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயோ சனியோ அல்லது ராகுவோ, குழந்தை பிறக்கின்ற லக்னத்தில் ராகு செவ்வாய் சனி போன்ற கிரகங்களுடைய பாபர்களுடைய சம்பந்தம், இணைவு சேர்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, பார்வையவும் சொல்லுவோம். இந்த மாதிரியான சம்பந்தம் இருக்கும்போது அந்த குழந்தை இளம் வயதிலிருந்து சற்று சிக்கலான ஒரு சங்கடமான சாதகமற்ற ஒரு சூழலில் வளரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குழந்தை பிறப்பதற்கு மற்ற விஷயங்கள், அதாவது இப்போது சொல்லக்கூடிய திதி நட்சத்திரம், ராகு காலம், வெள்ளிக்கிழமை, அங்கே இங்கே இந்த மாதிரியான பொதுவான அமைப்புகளை மனதில் கொள்ளாமல் இந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் சரியான நல்ல லக்னம் இருக்கிறதா, அந்த லக்னத்தை ஒட்டி இருக்கின்ற நல்ல தசாபுக்தி அமைப்புகள் வருகிறதா, லக்னத்தை சுவர் பார்க்கிறாரா அல்லது லக்னாதிபதி சுபத்தன்மையோடு இருக்கிறாரா என்பதை மட்டுமே ஜோதிட ஆர்வலர்கள், அறிந்தவர்கள் அல்லது ஜோதிடர்கள் உணர்ந்து கொண்டார்களேயானால் எதிர்காலத்தில் பிறக்கப் போகின்ற அத்தனை குழந்தைகளும் நன்றாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே செயற்கை கருத்தரிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வெள்ளிக்கிழமையில் ஆண் குழந்தை, ராகு காலத்தில் ஆண் குழந்தை என்பது போன்ற அமைப்புகள் இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்பது என்பது எந்த நிலையில் இருந்தாலும் அந்த லக்னம் என்பது சுபத்தன்மையோடு, லக்னாதிபதி என்பது சுபத்தன்மையோடு அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் நல்ல விதமாக இருக்குமாயின் அந்த குழந்தை சகல அமைப்புகளையும் இந்த உலகில் பெற்று மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.